Hello, hi, வணக்கம். It's me, RKR. It's me, SKR. Welcome to Akira Universe. வந்து விட்டோம். மீண்டும் ஒரு அமானுஷ கதை சொல்ல நாங்க இருவரும் ஓடி வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு அமானுஷ கதை தான் பேச போறோம். ஒரு அமானுஷ கதை கிடையாது, 4 அமானுஷ கதை. எஸ், கரெக்ட். SKR செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பேசியா அவனு சொல்லிட்டு வேற எதுவும் வந்திருக்கான். இந்த ஐடியா எல்லாமே இவன் தான் கொடுத்தான். நான் ஒரு டாபிக் வச்சு பேசலாம் அப்படின்னு இருந்தேன். நம்ம வந்து இது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மிங்கிள் பண்ணி நாளா பேசலாம்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதையை மட்டும் இன்னைக்கு நாங்க 2 பேரும் சொல்ல போறது கிடையாது, உள்ளுக்குள்ள பூந்து டீட்டெயில் அலச ஆராய போதும். அந்த 4 பேயோட பத்தியா டீட்டெயிலோட காட்ட போறோம், பேச போறோம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்க போகுது. அதனால கடைசி வரைக்கும் உட்காந்து பாருங்க, அப்பதான் நாங்க என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கும் புரியும். ஓகேவா? சரி, நம்ம வேலை கொலை பேச வேணாம், நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். Come on, let's go. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? SKR 4 கதைன்னு சொன்னோம், அது பேரை நான் சொல்லல, இப்ப நாங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேசுறோம்? செர்பியன் டான்சிங் லேடி. ரெண்டாவது லலோரா, மெக்சிகன் லேடியை பத்தி ஒரு கதை. மெக்சிகன்ல 3 பொந்தியாஸ். இது வந்து இந்தோனேஷியாலயோ மலேசியாலயோ கம்பைன் பண்ண ஒரு கதை. நம்ம இன்னைக்கு அலசி ஆராயுவோம். 4வது குஞ்சி சக்கி தெரியுது, அந்த கோஸ்ட் நேம் வந்து குஞ்சி சக்கி ஹோனா. குச்சி சக்கி ஹோனா. குச்சி அசிங்கமா வருது இல்ல. நாங்க டிஸ்கஷன்ல இருந்து இவன் வந்து அந்த பேரை சொல்றப்ப மட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டா, அதான் அவன் வாயிலேன்னு சொல்ல வச்சான். மீண்டும் சொல்லுங்க, குச்சி சக்கி ஹோனா. இப்ப 4 நாங்க பேச போற இந்த டாபிக்ல நிறைய கதைகள் சுத்தி உலா வருது. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். செர்பியன் டான்சிங் லேடி. இது வந்து பேய்னு சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு வித்தியாசமான கதை. செர்பியால வந்து ஒரு இடத்துல வந்து நடக்குது. நைட் நேரத்துல ஒரு அம்மாவும் புள்ளையும் வந்து நைட்ல வந்து ஒரு நடந்து போயிட்டு ஸ்ட்ரீட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ரோட்ல வச்சுக்கலாம், ஸ்ட்ரீட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நடந்து போயிட்டே இருக்காங்க. சடனா ஒரு லேடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அந்த டான்ஸ் பேர் வந்து கொலோ டான்ஸ் சொல்லுவாங்க. என்ன டான்ஸ்? கொலோ டான்ஸ். இது வந்து செர்பியன்ல ஒரு ஃபேமஸான ஒரு டான்சிங் ஸ்டைல்னு நினைக்கிறேன். அது பேரு கொலோ டான்ஸ்னு போட்டுருந்துச்சு. ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அம்மாவும் பிள்ளையும் பாக்குறாங்க, என்ன அது அப்படியே வந்து பார்த்துட்டு போன்ல வந்து வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து பார்த்துட்டு சடனா வந்துட்டு திரும்ப டேர்ன் பண்ணிட்டு கையில கத்தி எடுத்துட்டு நேரா ஓடி வருது. ஒன்னு விட மாட்டேன், கொன்னுருவேன் அப்படி சொல்லி வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து அந்த நபர் வந்து டிக்டாக்ல போஸ்ட் பண்றாங்க. போஸ்ட் பண்ண பிறகு 2023 மீண்டும் ஒரு வாட்டி வைரல் ஆகுது. பல யூடியூபர்ஸ் இதை பத்தி அடிச்சு துவைக்கிறாங்க, பேசுறாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அன்டில் நவ், இப்ப வரைக்கும் பேசிக்க, நான் இப்ப பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அன்டில் நவ் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து கொஞ்சம் டீட்டெயில் இதுக்குள்ள வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணோம், இது என்ன கதை, என்ன மேட்ரு. அதுக்கப்புறம் தான் நிறைய கதைகள் உலா வந்துச்சு. என்னன்னா, இந்த டான்சிங் லேடி கதை வந்துட்டு இது வந்து ஒரு சாத்தான வழிபடுற ஒரு டான்ஸ். ஓகேவா? இது உண்மையா போய் எனக்கு தெரியாது, படிச்சுதை நான் சொல்றேன். டான்சிங் இரவு நேரத்துல நிலா வெளிச்சத்துல கரெக்டா 3 மணிக்கு அந்த பொம்பளை ஆடுமா. யாராச்சும் அந்த பொம்பளைய பார்த்தாலோ இல்ல வீடியோ எடுத்தாலோ இல்ல அதை பத்தி இப்ப பேசியிருந்தாலோ கெட்டது நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரி சாத்தான வழிபடுறவங்க வந்து ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. அது வந்து பண்ண நல்லது தேடி போனா ஸ்பிரிச்சுவல், இது வந்து ரிச்சுவல். பலி, பில்லி, சூனியம் அந்த மாதிரி அந்த சம்பந்தமா ஆடுற ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல யாரோ ஒரு பொண்ணு வந்து மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, அவன் ரோட்ல இந்த மாதிரி ஆடி செத்துனால இரவு நேரத்துல பழி வாங்கிட்டு வர ஒரு ஆத்மா அப்படின்னு கருதுறாங்க. இந்த கதைகள் எல்லாமே கற்பனை கதைகள். யாருமே இன்னும் பாதிக்கப்படல. எஸ், கரெக்ட். யாருமே பாதிக்கப்படல, எதுவுமே நடக்கல. இது வந்து சோசியல் மீடியால ஒரு பூமான ஒரு கதை. இதை பத்தி நீங்க சோசியல் மீடியா போய் நீங்க யூடியூப்போ இல்ல எந்த இடத்துல வலைத்தளங்கள்ல போய் தேடினீங்களாலும் இது சம்பந்தமா ஆயிரக்கணக்கு வீடியோ இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வைரல் ஆச்சுல்ல. அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ், இந்த பிராங்க் பண்றவங்க, இந்த சோசியல் மீடியா இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க, இது மாதிரி போட்டு வேஷம் போட்டு நடு ரோட்ல வந்து வீடியோ எடுத்துட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. பிராங்க் பண்ண ஆரம்பிச்சு அதனால கேஸ் நடந்தது வந்து அதிகம். இந்த பேயினால இந்த மாதிரி பண்ணி பாதிக்கப்பட்டது கிடையாது.
ஆனா இந்த மாதிரி ஊரை ஏமாத்தி வியூஸ்க்காகியும் சப்ஸ்கிரைபுக்காகியும் செய்யறாங்க சில பேர் இருக்காங்களே. ஒரே நாட்டுல ஒபாமாவா எண்ணம் அப்படின்னு அவங்களோட எண்ணம். அவங்க செஞ்சு போலீஸ்ல மாட்டுத தகவல் இருக்கிறது. இதுதான் இந்த செர்பியன் டான்சிங் லேடியோட ஹிஸ்டரி அண்ட் ஃபுல் டீட்டெயில். ஓகேவா? இப்ப இதை பத்தி பேச போறோம். லலோரா இது மெக்சிகோல நடந்த ஒரு பெண்ணோட கதை. லலோரா என்பவ வந்து அவ பேரு வந்து என்னன்னா வந்துட்டு மெக்சிகோ மொழியில வந்துட்டு அழுமூஞ்சி பெண்மணி, அழுகுற பொண்ணுதான் லலோராங்குவாங்க. ஓகேவா? அவளோட உண்மையான ஒரு பேர் வந்துட்டு மாரியா. ஓகே, இந்த கதை எப்ப ஆரம்பிக்குதுன்னா மெக்சிகோல வந்துட்டு 18ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, இந்த கதை வந்து எப்படின்னா கிராம கதைகள்ங்குவாங்க. அந்த ஊர்ல வந்து வழியா நம்ம மலேசியால இருக்கனால 2 கதை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒண்ணு பொந்தியானா, ஒண்ணு போச்சோம். பயங்கர கதைகள் இருக்கும். அதே மாதிரி இது வந்து மெக்சிகோல ஒரு பொந்தியானா ஒரு போச்சோம் அப்படி வச்சுக்குவோம். இந்த மாரியா வந்து சரியான அழகா, செம்ம ஒரு அழகா பியூட்டிஃபுல் கேர்ள். அவளுக்கு வந்து ஒரு ட்ரீம் இருந்துச்சு, ஒரு அழகான ஒரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணி ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நம்ம வந்து வாழ்ந்துக்கணும், ஒரு பணக்கார ஹஸ்பண்ட். எஸ், அவளுக்கு வந்து ட்ரீம். அவ ஆசைப்படியா அது நடந்துச்சு. புருஷன் ரொம்ப அன்பா தான் இருந்தா கொஞ்ச நாளைக்கு மட்டும். அவன் வந்து அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, வியாபாரம் பண்றதுக்கு போவாங்க, பிசினஸ். எஸ், போறப்ப வந்துட்டு அவன் புருஷன் வந்து ஒரு கீப்பை வந்து வச்சுக்கிட்டான். ஓகேவா? இது வந்து இவளுக்கு வந்து மனசு உடம்பு போச்சான். என் கீப்பை வந்து வச்சிருக்கான் இவன், நான் இவ்வளவு அழகா இருந்தோம் வந்து அந்த பொண்ணை போய் தேடிட்டானே. அதான் ஒரு பழமொழி இருக்கும், கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது தேடிட்டா அவன் பிடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு இவளுக்கு வந்து மனசு உடஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து 2 பிள்ளை இருந்திருக்கு. ஓகேவா? 2 பிள்ளைங்களும் வந்து அவங்க அப்பா ஜாடையில இருந்திருக்கு. பிள்ளைங்க 2 மாரியோட பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை பார்க்க தான் புருஷன் செஞ்ச ஒரு துரோகத்தை வந்து நினைச்சு என்ன பண்ண, ஒரு நாள் வந்து கண்ணாமூடிச்சு விளையாடுற சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்காரு. கண்ணாமூச்சி விளையாட சொல்லி ஒரு பையனை கண்ண முடிய வந்து ஒரு 100 வரைக்கும் எண்ணுப்பா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கா மாரியா. இவனு 100, 10 வரைக்கும் தான் எண்ணுவாங்க. இவன் வந்து 100 சொல்லியிருக்கான். என்றா ராசா என்ன நல்லா என்ன. அவன் கண்ணை மட்டும் எண்ணிட்டு மம்மி ரெடியான்னு. கொஞ்ச நேரத்துல போய் இந்த கழிச்சு அந்த பையன் கண்ணை திறக்கான். அங்க அம்மாவை காணும், அவன் பிரதரை காணும். தனியா விட்டுட்டு ஓடி இருக்காங்க. கதையை சொல்ற கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க இங்க மம்மி இங்க என்னோட பிரதர்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு ஆத்துல வந்து அவங்க அம்மா மாரியா அவன் பிரதரை போட்டு தண்ணியில போட்டு முக்கிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவன் உன்னோட பையன் வந்து ஷாக் ஆயிட்டான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அவங்க அம்மா வந்து அவ்வளவு நேரம் அழகா இருந்த ஒரு அம்மா அந்த பையனை மட்டும் வந்து ஆக்ரோஷமா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பாக்குறேன், ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லி துரத்து அவளையும் தண்ணி கூட முக்கி 2 பேர்த்தையும் கதம் ஓகேயா சாவடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் ரிலைஸ் பண்றான், ஐயோ நான் பெத்த மக்க, என் கையால உன்னை கொண்டுட்டனே, என் புருஷனால நீங்க செத்துட்டீங்களே. அதை நினைச்சு எங்கி பைத்தியமாயி அந்த ஆத்தங்கர சைட்ல அவளும் பரிதாபமா செத்து தொலைச்சாங்க. புருஷன் என்னன்னா அது பத்தி வந்து ஒரு பேக்ரவுண்ட் கதை இல்ல, ஆனா இதுதான் கதை. ஓகே, சாவடிச்சவன கழட்டி விட்டுட்டு மத்தவனுமே சாவடிக்குதான் பேயோட வேலை. அதனால இவன் என்ன பண்றான், நிறைய பேரை கூட்டு போய் சின்ன பிள்ளைங்களை கூட்டு போய் தண்ணியில முக்கி சாவடிக்கிறது, மர்மமான முறையில காணப்படுறது. மெக்சிகோல வந்து நிறைய பிள்ளைங்க மர்மமான முறையில காணப்படுறாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு மெக்சிகோல இருக்கிறவங்க எல்லாம் வந்து 7 மணிக்கு மேல ஆஃப்டர் சன் போன பிறகு நைட்ல வந்துட்டு ஓரத்துன்னு விளையாட மாட்டாங்க. ஆனா நைட்ல காட்டு பகுதியில ஆத்தங்கர ஓரத்துல மட்டும் அழுவுற பொருள் வந்து கேட்குமா. அது பேர் தான் லலோரா. என்ன சொன்ன, அழுமூஞ்சி பொம்பளை அழுந்துகிட்டு என் புள்ளிய பாத்தீங்களான்னு வருவாளாம். தூரத்துல இருந்து அவ அழுற சவுண்ட் கேட்டுச்சுன்னா உனக்கு கிட்ட கேட்கணும். தூரத்துல சாரி சீனாபா தவறுதலாக சொல்லிட்டேன். தூரத்துல இருந்து சவுண்ட் கேட்டுச்சுன்னா உனக்கு வந்து பக்கத்துல இருக்கான் லோலோரா. அந்த மாதிரி தூரத்துல இருந்தா நம்ம பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். மெதுவா கேட்டுச்சுன்னா தூரத்துல இருக்கா சம்திங் இப்படிதான் அந்த கதை வரும். அப்படின்னா தூரத்துல இருந்து கேட்டுச்சுன்னா பக்கத்துலதான் இருக்காங்கன்னு அர்த்தம். இதே கிட்ட இருந்து கேட்டா தூரத்துல இருந்து அர்த்தம். இவன் கரெக்டா சொல்லிட்டான். ஓகே, கொஞ்சம் குழம்பிட்டா. ஓகே, எஸ்கே சொன்னா கரெக்ட். அந்த மாதிரி அவளோடது. அதுக்கு பயந்துகிட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி 7 மணிக்கு மேல விளையாட மாட்டாங்க. ஸ்டில் இப்ப வரைக்கும் மெக்சிகோல இந்த மாதிரி கதைகள் வந்து உலா வந்துகிட்டு இருக்கு.
இதே மாதிரி ஒரு சம்பவம் மெக்சிகோல நடந்துச்சா. ஒரு பெண்மணி, ஓகே, அவ வந்து இந்த லலோலாலாம் கிடையாது, இந்த பேய் மாதிரியா கிடையாது. பட் இவன் வந்துட்டு அதே மாதிரி வந்து தான் பொண்ணை சாவடிச்சிருக்கா. இந்த நவீன காலகட்டத்துல இந்த மாதிரி தான் பிள்ளைய சாவடிச்ச ஒரு கொடூரி அரக்கிய நீயும் அந்த லலோராவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கதைகள் இருக்கு. பட் இந்த லலோரா, இந்த மரியாவோட கதையை ஒரு பேக்ராப் பத்தி பாக்குறப்ப வந்துட்டு இது வந்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இவன் இன்னும் ஒரு விஷயத்துல சபிக்கப்பட்டிருக்கா. 2, இவன் வந்து ரிச்சுவல் மூலியமா பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த காலகட்டத்துல வந்து இந்த மெக்சிகோ, இந்த என்ன சொல்லுவாங்க, பல வெஸ்டர்ன் கண்ட்ரில நீங்க முக்கியமா வந்து இந்த ரிச்சுவல் ரொம்ப அதிகமா இருக்கும். சாங்கிய சம்பிரதாயம் அது வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பலி கேட்கறது, சாத்தான வழிபடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது மூலியமா பாதிக்கப்பட்டதாகவும் தான் மகனை கொண்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆனா மேலோட்டமா எல்லாம் யூடியூபர் சொல்ற மாதிரி இந்த கதை வந்துட்டு தான் புள்ளிய வந்து கண்ணாமூச்சி ரே கண்டுபிடியான்னு கூட்டு போய் முடிச்சுதான் கதை. ஆனா மத்த விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலா அலசி ஆராய்ஞ்சு நான் படிக்கிறப்ப இது ஒரு தகவல் சொல்றாங்க. இது கூடுதல் தகவல், ஓகேவா, இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ல வந்துட்டு இவர் ரிச்சுவல்ல இருந்திருக்கா, இல்லைன்னா அவன் புருஷன் வந்துட்டு அந்த பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கு இந்த மாதிரி மயக்கி இவ்வளவு ஒரு பைத்தியமாக்கி தான் பிள்ளைய சாகடிச்சு இவளுக்கு வந்து ஒரு கொலகாரி பட்டமோ பைத்தியக்கார பட்டமோ கொடுத்து சாவடிக்கணும், அதுக்கப்புறம் இவன் ஜாலியா வாழணும் அப்படின்னு ஒரு கதை உள்ளது. இது நிறைய பேர் பேச மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல இந்த RKR வக்கீரா யூனிவர்ஸ் மூலியமா நானும் SKRம் சொல்றோம். இதுதான் இந்த லலோராவோட அமானுஷ கதை. SKR நம்ம 3வது எதை பத்தி பேசணும்னு சொல்லுங்க. இது வந்து ஜப்பான்ல நடந்த ஒரு அமானுஷ கதை, ஒரு பேயை பத்தி பேச போறோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. சொல்லுங்க பேரு. பேச போறது வந்து என்னன்னா குச்சி சக்கே ஓனாவை பத்தி. என்ன பேரு? குச்சி சக்கே ஓனா. குச்சி சக்கே ஓனாவை பத்தி பேச போறோம். எஸ், இது வந்து ஒரு பிரபலமான அமானுஷமான ஒரு ஹெர்பல் லெஜெண்ட் பத்தியான பேய் கதை தான், ஓகேவா. இவ்வளவு ஒரு பேய். சரி, அவளோட டீடைல் பத்தி சொல்லுங்க SKR. ஓகே, குச்சி சக்கே ஓனாவை பத்தி நம்ம சொல்லணும்னா அது வந்து ஒரு அழகான ஒரு பெண். அவள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். ஓகே, அவங்கள பார்த்து மயங்காத ஆளே இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா எல்லாரும் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஆனா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் ஜெலசி. ஏன்னா அழகான பொண்ணு எப்படி மத்த பாய்ஸ் கிட்ட பேசும். ஓகே, அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ண ஒரு பொம்பளை, ஒரு லேடி. ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சந்தேக பேர்வழி. ஒரு சந்தேக. ஓகே, அதனால அதனாலே அப்பப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ரொம்ப இந்த மாதிரி பேசாத, யார்ட்டையும் போவாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஒரு என்ன சொல்லுவாங்க, பொறாமனால எடுத்து அறிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தா அவன் புருஷங்காரன். ஓகே, ஆனா அவன் பொறாமப்பட்டு சந்தேகப்பட்ட மாதிரியே ஒரு நாள் நடந்துச்சு. ஓகே, ஒரு நாள் அவன் சந்தேகப்பட்ட மாதிரி நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அவங்க வேற ஒரு ஆள் கூட தொடர்புல இருந்தாங்க. ஓகே, அந்த குச்சி சக்கி ஓனா வேற ஆள் கூட வந்து தொடர்புல இருந்திருக்காங்க. அதனால கடுப்பான புருஷன் கேள்வி கேட்கும் போது ரொம்ப சண்டை ஓடும் போது, ஏன்னா புருஷன் அவன் எப்படி கேட்டிருப்பான், ஏ குச்சி இப்படி பண்ற, இது கற்பனை, ஏ குச்சி இப்படி பண்ற. ஓகே, இது கற்பனை, எல்லாமே கற்பனை. ஓகே, சொல்லு. சோ அதனால எப்படின்னா அந்த புருஷனுக்கு வந்து என்ன கடுப்புனா, அழகுனால நீ இப்படி இது பண்ற, நான் கொஞ்சம் எவரேஜா இருக்கிறதுனால நீ என்ன இப்படி மட்டம் தட்டி பேசுற. ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை கலக்கலப்பு, வாய் சண்டை ஓடிட்டே இருக்கும் போது ஏன்னா சீட் பண்ணிட்டாங்களே, ஒரு சலசலப்பு. ஓகே, புருஷனுக்கு கடுப்பாயி கத்தி எடுத்து வாயை இங்க வரைக்கும் கிழிச்சு, காது வரைக்கும் கிழிச்சு 2 சைட்லயும் கொல்றதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு? இப்ப நீ அழகா இருக்கியா? இப்ப நீ அழகா இருக்கியா? அதுக்கப்புறம் தான் அந்த குச்சி சக்கி ஹோனாவோட கதை வந்து ரொம்ப வந்து வைரல் ஆகுது, ஃபேமஸ் ஆகுது அந்த ஜப்பான் நாட்டுல. ஏன்னா இந்த சம்பந்தமா, குச்சி சக்கி ஹோனா சம்பந்தமா ரொம்ப என்ன நம்புற விஷயம் என்னன்னா, அவ இன்னும் ஸ்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இந்த சம்பந்தமா நிறைய திரைப்படங்களும் கதைகளும் நாவல் எல்லாமே A to Z இருக்கு. சோசியல் மீடியா, சோசியல் மீடியா யூடியூபர்ஸ் என்ன மாதிரி இருக்க யூடியூபர்ஸ் எடுத்தோன்னே குச்சி சாப்பிட தெரியுமா, இவங்களுக்கு தெரியுமா சொல்லி பேசுறாங்க. அமானுஷ கதை பத்தி பேசுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு தூரம் ஃபேமஸ் அந்த ஒரு லேடி. வாயை கிழிச்சிருந்தாலும் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கா. அவளோட அடையாளங்கள் பத்தி பேச மறந்துட்டோம். அவன் வந்து எப்படி இருப்பானா வந்துட்டு நீட்டு முடி இருக்குமா, கண்ணு ஒரு மாதிரி ரெட்டா இருக்குமா,
ஒரு மாஸ்க் போட்டுருப்பா. இந்த கொரோனா டைம்ல வந்து எல்லாரும் மாஸ்க் இல்ல இந்த கொரோனா டைம்ல எல்லாம் போட்டு சுத்தி இருந்தாங்க. அப்ப கூட நிறைய பேர் ஓனா குச்சி சோனாம என்ன பேர் வித்தியாசம் சொல்லியிருக்கேன். ஓகேயா, இந்த குச்சி ஓனா கதை மாதிரி இருந்திருப்பாங்க. உருவத்தொற்றுங்க கதைக்குள்ள வரேன். இவளை வந்துட்டு நைட் நேரத்துலதான் பார்க்க முடியுமா. அவன் வந்து ஒரு பார்க்ல தான் இருப்பாளாம். முக்காவாசி பார்க் இல்ல ஸ்ட்ரீட் இங்கதான் இவளோட வந்து பார்க்க. அதை தனியா யாராச்சும் மாட்டினாங்கன்னா மோஸ்ட்லி ஆம்பளை. அவ டார்கெட் பண்றது ஆம்பளைங்க வந்து அவன் தனியா இருக்கிறப்ப வந்துட்டு இவளை பாத்துட்டாங்கன்னா இவன் வந்துதான் முகத்தை மதிச்சு தெரியாது. சிம்பிளானதான் கேள்வி கேட்பா. ஒரு சிம்பிளான கேள்வி, நான் அழகா இருக்கேன் அப்படின்னு கேட்பாலாம். நீங்க டக்குன்னு எல்லா ஆம்பளை பையனை பொம்பளை பார்த்தாலும் இங்க ஊத்தம், ஐயோ நீ தேவதை மாதிரி அப்படியே போடுவானுங்க ஒரு கட்டுரை மாதிரி. அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஓனா சுக்கி ஓனா பேரு டக்குனு வந்து அவங்க மாஸ்க் கழட்டி ஓனா வந்து ரெண்டாவது வாட்டி கேட்பாங்க, இப்ப நான் அழகா இருக்கேன். அவங்க வந்து கதை மோகியா வாயை கிழிச்சு சாவடிச்சிருவாங்க. இதுதான் அங்க ஜப்பான்ல நம்பப்படுற ஒரு அமானுஷ கதை. இத சம்பந்தமா ஒரு கதை நடந்திருக்கு ஜப்பான்ல. இதே மாதிரி வந்து 1979 வந்து ஒரு பையன் வந்து கடைக்கு போறான். அம்மாவுக்கு வந்துட்டு ஜாமான் வாங்கணும், சின்ன பையன் தான், ஓகே ஸ்மால் பாய்லா. அங்க வந்து ஒரு நாய் வந்து இருந்திருக்கு. நாய்னா டாக் இருந்திருக்கு. இவனும் கடைக்கு போனா வழக்கமா அந்த நாய் எப்போ கடைக்கு போனாலும் அதை கொஞ்சி என்ன சொல்லுவாங்க அரண் வச்சு அன்போட போவான். அன்னைக்கு நாய் வந்து வெறித்தனமா வந்த பத்தி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட வராத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உரும்பிக்கிட்டோம் கத்திக்கிட்டும் இருக்கு. இவன் பாக்குறேன் என்ன இந்த நாய் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றத செய்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கடைக்கு போறான், பொருளை வாங்குறான். வந்துகிட்டே இருக்கிறப்ப அப்போ வந்து ஒரு பொண்ணு மேல வந்து போய் இடிச்சுட்டு ஏப்பா இந்த நேரத்துல வந்து இவ்வளவு வேகமா நடந்து போயிட்டு இருக்க. இவன் வந்து தலையை அப்படியே பாக்குறான், யார் இந்த பொண்ணு இவ்வளவு வளர்த்தியா இருக்கான்னு பார்த்தா மாஸ்க் போட்டிருக்கான். இவன் சின்ன பையன் தெரியல. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அது யாரு? உனக்கு தெரிஞ்சா தெரிஞ்ச யாரு? நம்ம குச்சியோனா பேரு ஷார்ட் போமா ஆக்கிட்டா சுத்தி நானே மறந்துட்டேன். ஓகே புரிஞ்சுக்கோங்க. ஓகே என்ன சிரிச்சு மறந்துட்டேன். ஓகே கதையை சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இவன் கையை பிடிச்சோன்னே இவ கேட்கறேன், நீங்க எங்க போனோம், ஏன் என்னது, ஏன் யாரையும் எனக்கு வந்து ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சரி வா பாக்கலாம்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் பாக்குறப்ப நாய் வந்து மறுபடியும் பயங்கரமா குலைச்சிருக்கு. இவனை பாத்துட்டு நாய் ஓடிடு தம்பி, தப்பிச்சு ஆபத்து ஒண்ணு நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்த பிறகுதான் தெரியுதான் இவன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கல இதுன்னு. அவன் கண் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குதான். எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் எனக்கு கையை விடுங்க, நான் வீட்டுக்கு போன சொல்றப்ப டக்குன்னு கை கிராப் பண்ண வேகமா ஓடிக்கிறான். குங்கனை கொடுக்க சம்பிஸ்தோன்னு இங்கிருந்து ஓட பாக்குறியா நீ, இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன். மாஸ்க் அவுக்குறாலாம். இவன் வந்து அந்த இடத்துலயே வந்து மர்மமா முறையில காணா போனதாகவும் இன்னையும் என்ன சொல்லுவாங்க காணா போ ஒரு ஃபைல் ரிப்போர்ட் பண்ணதாகவும் ஒரு கதை இருக்கு. ஆனா இது எத்தனை % உண்மைன்னு எனக்கு தெரியாது, படிச்சதுனாலும் சொல்றேன். ஓகேவா, காணா போனதாக. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தேடி வந்திருக்காங்க, எல்லாரும் தேடி வந்திருக்காங்க. அந்த பையன் ஸ்டில் கிடைக்கல, காணா போயிட்டான், மிஸ்ஸிங் அப்படின்னு இருக்கு. இது வந்து தெரிஞ்சது நாய்க்கு மட்டும் தான் அந்த பேக்கப் கதை என்ன நடந்திருக்கு தெரியும். அது வந்து கடிச்சு சாப்பிட்டுச்சா இல்ல வாயை கிழிச்சு தூக்கி போட்டுருச்சா என்ன கதை நமக்கு தெரியாது. ஆனா அது பேய்க்கு வந்து ஒரு ஈஸியான இது. அது கேள்வி கேட்குமா, அந்த கேள்வி வந்து அதை குழப்பணும். அது குழப்பினாதான் அது கன்ஃபியூஸ் ஆகும், அது யோசிக்க ஆரம்பிக்கும். எப்படி வந்துட்டு நம்ம இந்த பதில் நம்ம எதிர்பார்க்கலையே, இதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு நீங்க நேரத்துல ஓடிடணும். அது யோசிக்க நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பேய் வருது வாயை கிழிச்சுக்கிட்டு, அதை வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணேன். நான் பேயை பார்த்தாலே செத்துருவேன். அதை நான் கன்ஃபியூஸ் கேட்கலாம், அழகா இருக்குமான்னு. இருந்தாலும் அழகா இருக்கிற சொன்னாலும் சாவு, அழகா இல்லைன்னாலும் அழகான பொண்ணுங்களை மேக்கப் போட்டாலே பேய் பேய் கன்றாக இருப்ப கிளம்பிடி. நானும் அப்படிதான் சொல்லிருவேன். இந்த டைலாக் தான், அழகான பொண்ணுங்களை மேக்கப் போட்டு இருந்தாலும் பேய் மாதிரி இருக்கும். நீ பேயே கேட்கிற பதில் சத்தியமா இல்ல அப்படின்னு. நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன் கொய்யால. சரி, அடுத்த கதைக்கு நம்ம போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனலா வந்துட்டோம். இந்த டாபிக் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாரும் அடிச்சு துவைச்ச ஒரு டாபிக். மலேசியால உள்ளவங்க இதை பத்தி பேசாம ஒரு இன்ச்சு நவர மாட்டாங்க. முக்கியமா இந்த மாதிரி அமானுஷ கதைகள் பேசுறவங்க. மீண்டும் ஒரு முறை நானே இது பற்றி 2-3 வாட்டி பேசியிருக்கேன். ஓகே, இது ஒரு கோம்போ, எல்லாம் 4 அமானுஷ கதை. உலகத்தில் உள்ள 4 பொம்பளை பேய் கதையை பத்தி நம்ம பேசுறோம். இது கடைசியா
merge பண்ணி பேசினா நல்லா இருக்கும். எதை பத்தி பொந்தியானா சப்புன்னு முடிச்சுட்டான். ஜொயாக்கே அப்படியே ஆயிடுச்சு. எஸ், பொந்தியானா. இதோட கதை பத்தி உனக்கு தெரியுமா? இது வந்து மலேசியாலையும் இந்தோனேசியாலையும் ரொம்ப பரவலா பேசப்படுற ஒரு பேய், ஒரு பொம்பளை பேய், லேடி கோஸ்ட். ஓகேவா? இப்ப நாங்க சொன்னது எல்லாமே லேடி கோஸ்ட் சம்மந்தமா தான். ஓகே, இந்த பேய் வந்து எப்படி அதோட கதை வந்து உருவானுச்சுன்னா வந்துட்டு, ஒரு பெண் பிரசவம் பண்றப்ப நேரத்துல குழந்தையோட சேர்த்து இறப்பாங்க தெரியுமா, அவங்கதான் பொந்தியானாவும் மாறுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல தன் பிள்ளையோட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய ஆசைகள் வச்சு அதுல எதுவுமே நடக்காம அல்பாயுசுல பாதியில போறவங்க தான் பொந்தியானா. பொந்தியானா பேர் சொன்னாலே நம்மளுக்கு பயம் வரும். ஆனா இந்தோனேசியால ஒரு இடத்துல, காளிமந்தான்னு ஒரு இடத்துல, அதுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு பொந்தியானா ஒரு நகரமோ ஒரு சின்ன ஒரு கிராமமோ இருக்கு. அதுங்களுக்கு ஒரு தனி வீடு. நோ, அந்த இதுல மக்கள் வந்து அந்த பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவு தூரம் அந்த பேர் வந்து பிரபலம்னு சொல்ல வர. மலேசியால நாங்க இருக்கறனால நிறைய கதைகள், நிறைய அமானுஷ கதைகள். ஒரு சின்ன உதாரணம் பொந்தியானா சம்பந்தமா சொல்லிடுறேன். இப்போ வந்து பொந்தியானா என்ன பண்ணோம்னா, நைட் நேரத்துல, அதோட ஃபுல் டைம் ஜாப்பே வந்துட்டு நைட் நேரத்துல வந்துட்டு யார் வீட்டுக்கு போய் பார்க்குமா, பார்த்துட்டு போய் கதை தட்டுமா. கரெக்டா 12 மணி 1 மணிக்கு மேல வந்து டக் டக் கதை தட்டு, இந்த மாதிரி என் புள்ள ரொம்ப பசியா இருக்கு, உங்களால முடிஞ்சது ஏழைக்கேத்த ஒரு தானம் தர்மம் சொல்ற மாதிரி சொல்லுமா, என் பிள்ளை பசியா இருக்கு, கதவு திறங்க, பால் கொடுங்கன்னு சொல்லி சாந்தமா பேசும். அதுக்கப்புறம் நீங்க கதவு திறக்கலாம், கத்துவோம், கதவு திறங்க, குடும்பத்தை அழிச்சிருவான், பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், சபிச்சிருவான், அப்படிலாம் செய்யும். அந்த காலகட்டத்துல கம்பத்துல இருக்கிறவங்களாம் வந்து இந்தி, ஓகேவா, ஒரு 30-40 வருஷம் பின்னாடி போங்க, அப்பெல்லாம் வந்து 7 மணிக்கு மேல சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு எவனும் கதவு திறக்க மாட்டா. இதுக்கு பயந்துக்கிட்டு, ஐயோ இது வந்துருமே, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பளும் ஒரு பிரபலமானது தான் இந்த பொந்தியானா. அது உருவம் வந்துட்டு வெள்ளை ட்ரெஸ்ல தான் அது இருக்கும். வெள்ளை ட்ரெஸ் நீட்டு முடி, வெள்ளை ட்ரெஸ் நீட்டு முடி, ரெட் ஐ, அதுதான் அது வந்து காஸ்டியூம். இது மெயினா பிரெக்னன்டான லேடி டிஸ்டர்ப் பண்ணும். எஸ், பிடிச்சாம் பாயிண்ட். இதுதான் ஹைலைட். பிரெக்னன்ட் லேடியை டிஸ்டர்ப் பண்ணும். இதை பத்தி நிறைய யூடியூபர்ஸ் சொல்ல மறந்துடுறாங்க. இப்ப நான் சொல்றேன். ஆக்சுவலி சொல்ல போனா நிறைய பிரெக்னன்டான லேடிங்க வந்து நிறைய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எஸ், அமானுஷமா. அதுல ஒண்ணு வந்து இந்த ரத்த காட்டி, நம்ம இதுல வந்து ரத்த காட்டி இருக்குவோம், ஓகேவா. இதுல வந்துட்டு பொந்தியானா, மலாய்க்காரங்க விஷயத்துல இது வந்து பொந்தியானா. இந்தோனேசியா மலேசியா வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் அவங்களோட லாங்குவேஜ். மலை லாங்குவேஜ் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி. அது இந்தோனேசியா பாசவங்க, மலாய் பாசவங்க. ஆனா ஏறக்குறைய எங்களுக்கு புரியும். இப்ப நான் வந்து இந்தியன், மலேசியால வாழ்ற ஒரு இந்தியன், எனக்கு இந்தோனேசியா பாஷையும் புரியும், மலேசியா பாஷையும் புரியும். ஏன்னா இதை நான் படிச்சதுனால அது எனக்கு புரியும். ஒரே கல்ல 2 மாங்கா. நான் தமிழும் படிச்சேன், இவனும் படிச்சான். அப்புறம் ஒரே கல்ல 5 மாங்கா அடிச்சிட்டோம். ஓகேவா? சரி, இப்ப இதுல வந்தோம் ரத்த காட்டேரி. ஓகே தானே? இதுவும் ரத்த காட்டு எங்க சம்மந்தப்படுத்தினா வந்துட்டு இந்த கருப்பமா இருக்கிறவங்க ஒண்ணு பிரெக்னன்ட் லேடிய வந்துட்டு இது தாக்கும். எப்படின்னா, மாறுவாசம் எடுத்து பிள்ளை, சில பேர் அந்த பிரசவம் பண்றது கொஞ்ச நாள் இருக்கும் தெரியுமா, அப்ப வந்து இது போகுமா, போயிட்டு இப்ப வந்து இப்ப இவன் மாசமா இருக்கான், ஒரு கற்பனையா மாசமா இருக்கானா, இவன் பேசுவான், எத்தனை மாசம் இருக்கு குழந்தை, 5 மாசமா, ஐயோ நீங்க வந்து இது செய்யுங்க, இது செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை மைக்கி அது கூட கூப்பிட்டு போயிட்டு இவனை கதை மோகையான ஆக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிறத வந்துட்டு எடுத்து கடிச்சு சாப்பிடணும். சிசுவை, குழந்தைய வந்து கடிச்சு சாப்பிட்டு அந்த ரத்தத்தை குடிக்கும் அப்படின்னு ஒரு கதை உள்ளது. இது வந்து காட்டேரிக்கு வந்து மெயினா இருக்கு. கிராமத்துல நடக்கும். இதெல்லாம் கிராமத்து கதைகள். அந்த காலகட்டத்தில் ஒரு 30-40 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா இந்த மாதிரி கதைகள் ரொம்ப அதிகமா உலா வந்துச்சு மலேசியால. ஓகேவா? அந்த காலகட்டத்தில் பொந்தியானா சொல்றப்ப கால்லாம் ஆடுவாங்க. நைட்ல சொன்னா, நைட்டா ஆச்சுன்னா பொந்தியானா வந்து பேச எவனும் வாய் திறக்க மாட்டான். பொந்தியா பேசிடாத வந்துரும். டாபிக்கே வேணாம், வந்து நீங்க வந்து பேசினீங்க, அது வந்துடும். வீட்டுக்கு நீங்க வந்து கருத்து பிள்ளை பசிக்குது வந்துருங்க, பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. மலேசியால ரொம்ப பயப்படுறது வந்து ஒண்ணு பொந்தியானாவுக்கு, இன்னொன்னு போச்சோங்கு. இது வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அது குச்சி வரும். நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பத்தி நம்ம பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச பொந்தியானா பத்தி இவ்வளவுதான். உனக்கு நினைச்சு எனி டீடைல்? எனக்கு நான் சொல்ல நினைச்சேன்னா நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. எனக்கு பிரெக்னன்டான லேடி நிறைய விஷயங்கள், அமானுஷங்கள் தெரியும். என்ன தெரியும்? அந்த இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணும் அண்ட் அது நிறைய இருக்கு அதோட டாபிக். அது மேபி அடுத்த வீடியோல சொல்லலாம் தானே. ஓகே கைஸ், 4 அமானுஷ கதைகள்
எங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலோட நாங்க சொன்னோம். ஓகே, என்ன ஃபீல் பண்ற? வீடியோ முடிய போகுது, கமான் இப்பயாச்சும் ஒழுங்கா பேசு. பேசு, ஒன்னதான் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கை தட்டிட்டு இருக்கோம். இவனுக்கு ஃபேன் கிளப்லாம் வேற இருக்கு, டக்குன்னு சொல்லு. இல்ல ஆக்சுவலி நிறைய பேய் கதை எனக்கு தெரியும், இதுனா நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அவங்க சொல்லுங்க, இப்ப சொல்லு பரவாயில்ல பேசு. அதான் அந்த கடைசி பொந்தேனதுல அது அடுத்த வீடியோல வந்து நீ ஒரு கதை வச்சிருக்கானா, அதை மர்ஜ் பண்ணி நாங்க பேசலாம். இந்த பிரெக்னன்ட் லேடியோட கதைகள் நிறைய வச்சிருக்கேன். சோ அதுதான் அடுத்த வீடியோ சொல்றேன். பொந்தேனா நார்மலா தெரியும், அந்த பிரெக்னன்ட்டான இருக்காங்களே, அது என்னென்ன இதுனா அது அந்த அமானுஷமா பாதிக்க வரும்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, அவன் நீ வச்சிருக்கானா, அடுத்து நீங்க வந்து வகீரா யூனிவர்ஸ் வந்து பாத்துக்கிட்டே இருக்க, தலைவன் நீ பண்ணுவான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சொல்லிருங்க. ஓகேவா? நீ நிஜம் சொல்ல ஆசைப்படுறியா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருந்தா ஷேர் பண்ணுங்க, நாங்க உங்க கதையை எடுத்து சொல்லிடுவோம். உங்களுக்கு நிச்சயம் நடந்ததுன்னா சொல்லுங்க. நாங்க வீடியோ படி பேசிட்டு இந்த மாதிரி ஒரு வாலிபர் செத்து போயிட்டாரு, உங்களுக்கு இன்னும் சம்பந்தமான அமானுஷ கதைகள் இருந்தா இல்ல அவங்களோட அனுபவம் அப்படி சொல்லு. அனுமதி நீ உங்களுக்கு நிச்சயம் நடந்தா நீங்களே வீடியோ பண்ணி செத்துட்டேன் ப்ளீஸ் சொல்லிருக்க. நம்ம என்ன ரிப்போர்ட் நடத்திக்கிட்டு இருக்கேன், டாக்குமெண்ட் என்ன சொல்லுவாங்க, சிஐடி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல தானே? ஓகே, உங்களுக்கு நிச்சயம் அமானுஷ கதைகள் தோணு சொல்லணும்னு விருப்பப்பட்டா சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் உங்கள் விருப்பம். என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றது உங்கள் விருப்பம், எல்லாமே உங்கள் விருப்பம். ஓகேவா? ரொம்ப பிடிச்சிருந்தா காமெண்ட் பண்ணுங்க, தப்பா இருந்தா திருத்திக்கிறேன். அவ்வளவுதான் guys, இப்போதைக்கு போயிட்டு வரேன். இட்ஸ் மீ எஸ்கே. இந்த ஆடியோ கரெக்டா இருக்க. இட்ஸ் மீ.